நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசியாக வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் 2 நாள் பெரிய முக்கியமான நாளுங்க. 3/6/2023 பௌர்ணமி திதி அன்னைக்கு 3/6/2023 அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவா பிறந்த நாள், ஜெயந்தி. 17/6/2023 சர்வ அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ராசிநாதன் சூரியன் இந்த மாத ஆரம்பத்தில் ரிஷபத்தில் 15 நாட்களும் மிதுனத்தில் 15 நாட்களும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார். அதாவது 10ஆம் இடம் 11ஆம் இடம். நல்லவன் நல்ல இடத்துல இருப்பது மிக சிறப்பு. ராசியை குரு பார்க்கறது அதை விட சிறப்பு. அதாவது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு நிச்சயமாக ஏற்படும். நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார்? புதன் 10ஆம் இடத்தில் 15 நாளும் 11ஆம் இடத்தில் 15 நாளும் இருக்கார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 10 11 அதாவது 2 10 11 இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சம், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியம் ஏற்படும். தனம் தங்கும். சில நேரத்தில் வர்ற காசு அப்படியே போயிடும். அது மாதிரிலாம் இல்லாமல் பேங்க் பேலன்ஸ் உயரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். பணம் வந்தால் எல்லாம் வந்துடுங்க. நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் பாவம் மிக சிறப்பாக இருக்கிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். இல்லை, நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கேன், இன்னும் படம் பண்ணிகிட்ருக்கேன், சீரியல் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக இன்னொரு இதுவும் இன்வால்மெண்ட் ஆவீங்க, சைன் பண்ணுவீங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணி சம்பாத்தியம் பெறுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. இளைய சகோதரர்களால் ஆதரவு நிச்சயமாக ஏற்படும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை, விருச்சிகத்தை, கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆதலால் தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அழைத்து செல்ல நேரிடும். செலவினங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருங்க. சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், பாதியில் போய் நின்று போய் வண்டி பழுது பார்க்கக்கூடிய செலவு ஒரு பக்கம், மன உளைச்சல் ஒரு பக்கம் ஏற்படும். படிக்கும் பிள்ளைகள் அதிக சிரத்தையோடு படித்தாதான் தேர்ச்சி பெற முடியும். மற்றபடி சுகஸ்தானத்தை சனி பார்க்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு சுகம் அவுட்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதுலேயும் குறிப்பாக வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். இப்போ வீட்டில் உதாரணமாக இப்போ ப்ளம்பிங் ஒர்க்கு பண்ணணும், ஒரு குழாய் ரிப்பேர் ஆகிடுச்சி, வேறு குழாய் மாற்றணும், பைப்பு மாற்றணும் அப்படின்னா அதை மட்டும் செய்யுங்க. எலக்ட்ரிக் ஒயரு, அப்புறம் தாழ்பால் போயிடுச்சு, கதவே போயிடுச்சு, இப்போ ப்ளைவுட்டு கதவு வேறு மாற்றணும், இப்படிலாம்
எல்லாத்தையும் இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் செலவு ரெட்டிப்பாகும், விழிப்புதுங்க வைத்தோடும், உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது குலதெய்வத்தின் பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. உங்கள் பிள்ளைகள் உயர்கல்வி ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஏற்கனவே சென்ற ஆண்டே சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு நல்லா இந்த மாதம்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இல்லை. புதுசாக நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அந்த கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் அடைவீர்கள். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. மற்றபடி சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். வாழ்க்கை துணை உங்களுக்கு சொல்வதெல்லாம் சரியாக இருக்கும். வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ அவங்க பேச்சை கேளுங்க, நிச்சயமாக எதுவும் பழுதுபடாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்னு ஈகோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வீண் வாக்குவாதங்கள் பிரிவினைகள் வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 7ஆம் இடத்துல சனியே இருக்கார். நல்லா பிரிப்பார் குடும்பத்தை, கணவன் மனைவியை நல்லா பிரிப்பார். நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவ்வளோ நல்லா ஆத்ம நண்பனாக இருந்திருப்பான், அவனே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டான். தொழில் கூட்டாளிகள் கூட தொழில் பண்ணுற இடத்துல அவங்க வம்புக்கு நிற்பாங்க. நீங்கள் கொஞ்சம் புன்முறுவலை வரவழைத்து கொண்டு கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் 9க்குடைய செவ்வாய் 12 நீச்சம் அடைஞ்சிட்டார். இருந்தாலும் 9ல் குரு இருப்பது சிறப்பு. 9ல் ராகுவும் இருக்கிறார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். உயர்கல்விக்காக போகணுமா, இல்லை உத்தியோகத்துக்காக போகணுமா, அல்லது சொந்த தொழில் பண்ணுறதுக்காக போக போகிறீங்களா, தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பூர்வீகத்தை இது வரைக்கும் நீங்கள் பிரிச்சிக்கல, பூர்வீக சொத்து அப்படியே இருக்குன்னா இப்போ தாராளமாக பிரிச்சிக்கிங்க. உங்கள் பங்கு நல்லா சந்தோஷமாக உங்களுக்கு கிடைக்கும். தந்தையால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சிலர் வெளிநாடு நீங்கள் உத்தியோகத்துக்கோ உயர்கல்விக்கோ போகிறீங்கன்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அங்கே போய் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு அமையும். அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் இணைந்திருக்கிறார். கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் 10ஆம் இடத்துலேயும் முதல் 15 நாள் இருக்காங்க சூரியன் புதன். அடுத்த 15 நாள் சூரியன் புதன் மிதுனத்தில் 11ஆம் இடத்தில் இருக்காங்க. அப்போ கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். நினச்சதை சாதிக்க முடியும். உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும். எண்ணங்கள் பூர்த்தி அடையும். எந்த கோர்ஸில் சேரணுமோ அங்கே கிடைக்கும். ஒரு சிலர் இந்த கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்ப்பீங்க, ப்ரமோஷன் எதிர்பார்ப்பீங்க, அதெல்லாம் கூட கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் எதிர்பார்ப்பீங்க, அதெல்லாம் கூட கிடைச்சி சந்தோஷம் அடைவீங்க. மற்றபடி பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு கூட ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. சுக்கிரன் 10ஆம் இடத்து அதிபதி 12ல் அமர்ந்திருக்கிறார். 10க்குடையவன் 12ல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் தொழில் சம்பாத்தியத்தை ஏற்படுத்தினாலும் செலவுகள் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குது. பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். அது பிள்ளைகளுக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி தருவீங்க. லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், ஆடைகள். பெண்களாக இருப்பின் ஆபரணங்கள், தங்க நகை, வைர நகை, வெள்ளி பாத்திரங்கள் போன்றவை வாங்கி தரக்கூடிய அமைப்பு. எது எப்படி இருந்த போதிலும் செவ்வாயும் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு சிலர் சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு
ஜூன் 11, 12, 13 ஆகிய தேதிகள் சந்திராசிரம தேதிகள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணிபுரியுங்கள். இரவு பிரயாணம் பண்ணாதீங்க, பகலில் ஒன்றா போங்க. அது கூட சொந்த வாகனத்தை பயன்படுத்த வாகனத்தில் செல்லாதீர்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு அளப்பரிய பலனை கிரகங்கள் தரப்போகிறது, நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.